கரூரில் 32 பேருக்கு அரசு பணி. விஜயின் முடிவுக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் கடும் எதிர்ப்பு. கரூரில் 32 பேருக்கு அரசு பணிகள் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. கரூர் செல்லும் முதல்வர் விஜய் கருணை அடிப்படையில் அரசு பணிகளுக்கான ஆணைகளை வழங்க உள்ளார். முதல்வர் விஜயின் இந்த முடிவுக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதும் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதேபோல யூடியூபர் மாரிதாஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் தாவேகா கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் முதல்வராக உள்ள விஜய் தேர்தலுக்கு முன்பு பிரச்சாரத்திற்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று வந்தார். அந்த வகையில் கரூருக்கு கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி சென்றார். அங்குள்ள வேலுசாமிபுரத்தில் பிரச்சாரம் செய்தபோது அளவு கடந்த கூட்டம் சேர்ந்ததால் நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசல் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அப்போது விஜய் நேரில் சென்று ஆறுதல் தெரிவிக்கவில்லை. அதே நேரம் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் போய் பார்க்காமல் அவர்களை மகாபலிபுரத்துக்கு அழைத்து வந்து ஆறுதல் கூறினார். அத்துடன் இருந்தவர்களின் குடும்பத்திற்கு விஜய் 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த சூழலில் கரூரில் இருந்தவர்களின் குடும்பத்திற்கு உதவிகளை செய்ய முதல்வர் விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் அரசு வேலை வழங்க ஏற்பாடுகளை செய்யும்படி அதிகாரிகளை முதல்வர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கரூருக்கு செல்லும் முதல்வர் விஜய் கருணை அடிப்படையில் 32 பேருக்கு அரசு பணிக்கான ஆணையை வழங்க உள்ளார். அரசு துறைகளில் இளநிலை உதவியாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் சொல்கிறார்கள். இந்த நிலையில் முதல்வர் விஜயின் இந்த முடிவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. தாவேகா கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அந்த கட்சியின் மூத்த நிர்வாகியான சுப்புராயன் கரூர் சோக சம்பவத்திற்கு பிறகு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் வேலை வழங்கும் அறிவிப்பு வெளியான நிலையில் இத்தகைய முடிவுகள் ஜனநாயக அமைப்புக்கு உகந்ததல்ல என கூறியுள்ளார். அரசியல் கட்சிகளால் ஏற்பாடு செய்து நடத்திய கூட்ட நெரிசல்களில் ஏற்படும் மரணங்களுக்கு அரசு வேலை வழங்கும் முடிவு கடுமையான பின்விளைவுகளை தோற்றுவிக்கும் என தெரிவித்துள்ளார். இழப்பை ஈடுகட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிக்கே உரியதென்றும் அந்த கட்சிகள் தான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்திய சுப்புராயன், அரசியல் கட்சிகள் தங்கள் பொறுப்பை தட்டி கழித்துவிட்டு அரசின் தலையில் சுமத்த முயல்வதை ஜனநாயக அரசியல் அமைப்பு ஏற்காது என தெரிவித்துள்ளார்.